தேசிய கொடியை எரித்ததாக கூறி சிறை காவலர்கள் தம்மை தாக்கியதாக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் குற்றம் சாட்டியுள்ளார். நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான அவர் சேலம் சங்கர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். சிறைக்குள் தமக்கு போர்வை கூட தரப்படவில்லை என்றும் சற்றும் மனிதாபிமானமே இல்லாமல் காவலர்கள் தம்மை தாக்கியதாகவும் அவர் புகார் கூறினார். யாரை திருப்திப்படுத்துவதற்காக காவலர்கள் தம்மை தாக்கினார்கள் என்பது தெரிய வேண்டும் என்றும் பியூஷ் மனுஷ் வலியுறுத்தினார். காலையில் அந்த வழியில் எந்திரிக்கும் போது ரொம்ப பகட்டம் என்ன ஆச்சுன்னா, வரவங்க போகிறவங்க எல்லாமே என்ன தேசிய கொடி எரிச்சு வந்திருக்க, எந்த தேசிய கொடி அடிச்ச, எந்த தேசம்டா நீ சொல்லி சொல்லி ஓங்குறாங்க கையை. ஐயா எந்த தேசிய கொடி ஐயா? இது காலைல 6 மணியிலிருந்து நடக்குது 8 வரைக்கும். 8 வரைக்கும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, 8 மணி வரைக்கும் பேப்பர் உள்ளே வந்துருச்சு, நியூஸ் பேப்பர் வந்துருச்சு உள்ள. மீடியா மக்களுக்கு தேங்க்யூ, பேப்பரில் போட்டது மேம்பாலம் பிரச்சனை தான் போட்டிருந்தது. ஸோ அப்போ அங்கேயே உள்ள டவுட், என்னடா மேம்பாலம் பிரச்சனை மட்டும் இருக்குது, தேசிய கொடி பற்றியே பேச்சு வரலன்ட்டு. என்னோட சூப்பரிண்டென்ட் சார்கிட்ட ஒரே ரிக்வஸ்ட் எனக்கு மீடியா மூலியமா, யாருக்காக நீங்கள் அடிச்சிங்க என்ன? நான் அவரை முதல்ல முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவர் ஏதோ 3-4 மாதம் தான் ஆயிருக்கு சேலம் வந்து. யாருக்காக இப்படி தாக்குனீங்க? சூப்பரிண்டென்ட் சார் பேர் செந்தில்குமார் நினைக்கிறேன் சார், செந்தில்குமார் அவர் பேர். அவர் யாருக்காக தாக்குனார் கண்டிப்பாக தெரியப்படணுங்க. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். போலீஸ் எங்கள் தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்க்கும் எஃப்ஐஆர் ஒன்று கூட ஃபைல் ஆகலை இது வரைக்கும்.